எலியும் தவளையும் எல்லாம் சொன்ன எலியும் தவளையும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எலியும் தவளையும் பேசிக்கிடுச்சான். என் காலையும் உன் காலையும் நம்ம கட்டி போட்டுக்கலாம், நம்ம சண்டே பண்ண நம்ம ஒத்துமையா இருக்குங்கிறத நம்ம காட்டலாம் உலகத்துக்கு என்று சொல்லிட்டு எங்க போனாலும் ஒன்னாவே இருந்துச்சு. இது காலையும் அது காலையும் கட்டி போட்டு எங்க போனாலும் ஒன்னாவே சுத்திக்கிட்டே இருந்துச்சுக்கலாம். ஒரு குட்டையை தாண்டி போயிட்டு இருக்கும்போது தவளை சும்மா இருக்குமா அதை பத்தி குட்டையை பார்த்தோன்னா தாவிடுச்சு. எலிக்கு நீச்சல் தெரியல, அது செத்து போயிடுச்சு. மேல ஒரு பருந்து பறந்துகிட்டே இருந்துச்சான். அது பார்த்தா எலி மட்டும் அது கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆஹா எலி நமக்கு ஒரு பெரிய இறை நமக்கு கிடைச்சி கொண்டு வந்து அந்த எலியை தூக்கிட்டு போயிடுச்சான். பறந்து தூக்கிட்டு போகும்போது ஆஹா நம்ம ஒரு இறைக்கு 2 இறையா கிடைச்சிருச்சுதா, உயிரோட தவளையும் கிடைச்சிருச்சு, நமக்கு செத்த எலியும் கிடைச்சிட்டா அந்த பருந்து நினைச்சான். அந்த மாதிரி ஒன்றிய அரசு ஆண்டுட்டு இருக்காங்க பார்த்தா பிஜேபி, அவன் பருந்து மாதிரி அது தெரியாம பாவம் இங்க கூட்டணி போட்டு எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கிறது தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஒரு மிகப்பெரிய இயக்கம் தான், நீங்களும் சரி பங்கு, நீங்களும் ஆட்சி புரிஞ்சிருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. பெரிய பெரிய தலைவர்களை கொண்ட இயக்கம் தான் எதிர்கட்சியாக இருந்தாலும், பல திராவிட சிந்தனை கொண்டிருக்கின்ற தலைவர்களாம் இருந்த இயக்கம் தான். இன்னைக்கு அப்படி இருக்கிறதா?